அவங்க ரொம்ப திட்டமிட்டு தாக்கியிருக்கிறாங்க. ஆனா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரு அது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொலாட்ரல் டேமேஜ் சொல்றாங்க. இதை வந்து யாருமே ஏத்துக்கல. தல் அல் சுல்தான் அப்படின்னு ஒரு பகுதி சொல்றாங்க. அந்த பகுதியை முதல்ல தாக்குனவங்க அப்பலும் அல் மவாசி அப்படிங்கிற இன்னொரு பகுதியுமே அடுத்த கொஞ்ச நேரத்திலயுமே அவங்க தாக்குனாங்க. இதுதான் வந்து இஸ்ரேலுடைய போக்கா இருக்கு. எகிப்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து சீண்டி இருக்கு. இஸ்ரேல் வந்து எகிப்து ராணுவ வீரரை கூட கொன்னு இருக்கு. அப்படி சீன்றது வழியா இந்த போர் நீடிக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஆசையா இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையுமே வந்து இந்த நெத்தன்யாஹூ வந்து உடைச்சிருக்காரு. இவங்களே தாக்குதல் நடத்திட்டு இல்ல நாங்க நடத்தலன்னு சொன்னது இவங்க தான் நடத்தினாங்கிறது பின்னால புருவா இருக்குதே தவிர இவங்க சொன்ன மத்த இந்த டன்னலை கண்டுபிடிச்சிட்டோங்கிற எந்த ஒரு செய்தியுமே வந்து இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல. இஸ்ரேலை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா அது ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி. தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். SIO மாநில தலைவர் நாகூர் ரிஸ்வான் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ உலக அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக, அதாவது செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுக்கும் அங்கே பாலஸ்தீனத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் சம்பந்தமாக இப்போ இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாகவே ஆல் ஐஸ் ஆன் ரஃபாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உலகம் முழுக்க பல பிரபலங்களும் இருக்கட்டும், பல நபர்களும், பல இஸ்லாமிய அமைப்புகளும், பல இஸ்லாமிய தலைவர்களும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அப்படி அங்கே என்ன நடக்குதுங்கிற அந்த பார்வையெல்லாம் உலக மக்கள் மீது இருந்தது. அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, உண்மையான கள நிலவரம் அங்கே என்ன இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு. கடந்த ஒரு 8 மாசமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் மேல ஒரு கோர தாண்டவத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 36,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு நாசகரமான ஒரு வேலையை வந்து அங்க பார்த்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப் அந்த பகுதியில வந்து இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கிறாங்க. தொடக்கத்துல இந்த அக்டோபர் 7 நடந்த பின்னணியில நார்த் காசாவை தான் வந்து இவங்க தாக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். இப்போ அதை தாண்டி நம்ம பாக்குறோம் சதன் பார்ட் வரைக்குமே இஸ்ரேல் வந்து போயிருக்கிறாங்க. சமீபத்துல இந்த ஆல் ஐசான் ரஃபா அப்படிங்கிறது ட்ரெண்டானது கூட அந்த ரஃபாங்கிறது தான் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, எகிப்தை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. 1979ல எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த பின்னணியில அந்த குறிப்பிட்ட பகுதியில எகிப்து ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் இருக்காது. இது பாலஸ்தீனுக்கு உட்பட்ட பகுதி. எகிப்து ராணுவம் அந்த இடத்துல இருக்காது. ஒரு தடுப்பு மட்டும் இருக்கும் அந்த ரஃபா பகுதியில. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா அந்த இடத்தையே வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் அங்க டென்ட் அமைச்சு தங்கியிருந்தாங்க. எப்படி வந்து வடக்குல இருந்து அவங்க துரத்தப்பட்டாங்களோ அப்புறம் மத்திய பகுதிக்கு வந்தாங்க. மத்திய பகுதியில இருந்தும் துரத்தப்பட்டு இந்த காசாவுடைய ரஃபா பகுதியில தான் வந்து அவங்க டென்ட் அமைச்சு தங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க தங்கியிருக்காங்க. 2.3 மில்லியன் காசாவோட பாப்புலேஷன். அதுல பாதி பேர் வந்து அந்த ரஃபாவை மையமா வச்சு அங்க தங்கியிருந்தாங்க. அங்கேயும் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்ததுதான் உலகம் முழுக்க அந்த அந்த ரஃபா மேல வந்து கவனத்தை ஈர்த்துச்சு. ரஃபா பகுதிக்கு மக்களை அழைத்து சென்றதும் இஸ்ரேல் தானே? கரெக்ட். ரஃபா பகுதிக்கு போனா நாங்க உங்களை தாக்க மாட்டோம், அந்த குறிப்பிட்ட பகுதி சேஃப் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியுமே கூட அவங்க சில பகுதிகளை இதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் இஸ்ரேல் காப்பாத்தினது இல்லை. அவங்க செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தையே கூட காப்பாத்தாதவங்க இப்படியான சில போலியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில வந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும்.
இஸ்ரேல்கிட்ட வந்து அந்த சர்வேலன்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஒண்ணுன்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப திட்டமிட்டு தாக்கியிருக்கிறாங்க. ஆனா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரு அது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொலாட்ரல் டேமேஜ்ன்னு சொல்றாங்க. இதை வந்து யாருமே ஏத்துக்கல. யுஎனோட ஏஜென்சிஸ் கூட இதை வந்து ஏத்துக்கல. அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு பச்சை பொய் அப்படிங்கிறத அது எல்லாருமே உலகம் முழுக்க அறிஞ்சு அதுதான் அவர் வச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு டிராஜிக்கல் மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அந்த ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம், இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி இங்கே கடைசியில் பார்த்தா பாதுகாப்பான இடத்திலேயே இவங்க குண்டு போட்டு எங்களை கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில இஸ்ரேல் வரவே மாட்டாங்க, நாங்க பாதுகாப்பா இருப்போங்கிற முழு நம்பிக்கை மக்களுக்கே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன பல்வேறு பகுதிகளை இதே மாதிரி இஸ்ரேல் வந்து தாக்கி இருக்கிறாங்க. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை நம்ப மாட்டாங்க. இஸ்ரேல் ஆனா வந்து இப்ப இந்த குறிப்பிட்ட பகுதிங்கிறது இருக்கிறதுல கொஞ்சம் பாதுகாப்பான பகுதிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில தான் அங்க வந்து இவ்வளவு டென்ட் அமைக்கப்பட்டுச்சு. ஏன்னா சர்வதேச அளவுலயுமே அந்த ரஃபாவை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. ஆனா இஸ்ரேல் வந்து ரொம்ப எதிர்பாராத விதமா அதையுமே நான் வந்து தாக்குவேன், நான் வந்து உலகமே அந்த ரஃபாவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி நான் தாக்குவேன்னு சொல்லி தாக்குனாங்க. அந்த அந்த தல் அல் சுல்தான் அப்படின்னு ஒரு பகுதி சொல்றாங்க. அந்த பகுதியை முதல்ல தாக்குனவங்க. அப்புறம் அல் மவாசி அப்படிங்கிற இன்னொரு பகுதியுமே அடுத்த கொஞ்ச நேரத்திலயுமே அவங்க தாக்குனாங்க. இதுதான் வந்து இஸ்ரேலுடைய போக்கா இருக்குது. இப்போ இந்த பாலஸ்தீன மக்களுக்கும் ரஃபாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குமே தொடர்ந்து பல நாட்டு பிரபலங்களும் பல நாட்டு செலிபிரிட்டிஸ்கள் எல்லாருமே ஆதரவாக நிற்கக்கூடிய இந்த நிலையில் அரபு நாடுகள் வந்து சுத்தமாக வந்து இந்த பாலஸ்தீனத்தை கண்டுக்கவே இல்லையா? அதற்கான உண்மையான காரணம் என்ன? அங்கே என்ன இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் என்ன? இந்தியால இருந்தும் கூட நிறைய செலிபிரிட்டிஸ், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த ரஃபாவுக்கு ஆதரவான பதிவை வந்து பகிர்ந்திருந்தாங்க. இந்தியால வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல தொடங்கி பாலிவுட் நடிகைகள் உட்பட நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க. ஒருவேளை அவங்களோட மனசாட்சியை வந்து உலுக்கி இருக்குது இஸ்ரேலுடைய கோர முகம் அப்படிங்கிறத அவங்க கண்ணுல பார்த்ததுடைய விளைவு. ஏன்னா வந்து ஒரு செலிபிரிட்டிஸ்ங்கிறவங்க அவ்வளவு ஈஸியா கருத்தெல்லாம் பகிர மாட்டாங்க. அந்த வகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸும் அப்படி பகிர்ந்தது அப்படிங்கிறது நான் ரொம்ப நேர்மறையான ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த அரபு நாடுகளுடைய ஆட்சியாளர்களுக்கு இப்படி இவங்க பகிர்ந்தது கூட அவங்களுக்கு ஒரு செருப்படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாமே கூட ஒரு வேற அந்த காசா பகுதியிலேருந்து ஒரு நெடுந்தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செலிபிரிட்டிஸ் வந்து தங்களுடைய குரலை வந்து இதுக்காக எழுப்பும் போது எல்லா பவருமே கையில வச்சுக்கிட்டு இந்த அண்டை நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது சவுதி ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், அவங்கெல்லாம் இவங்க இஸ்ரேலோடைய நெருங்கிய தொடர்பை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுல முனைப்பை வந்து இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. ஒரு 8 மாத காலம் இந்த காசா மீதான தாக்குதல்ங்கிறது நீடிக்குது. இப்பவுமே அந்த அந்த ஆபிரஹாம் அக்கார்ட், அந்த ஆபிரஹாம் ஒப்பந்தத்தை முழுமையா வந்து கைவிடலையே. சவுதி அரேபியாவும் கைவிடல, யுஏஇயும் கைவிடல. பஹ்ரைன் வந்து தற்காலிகமா அந்த விமான போக்குவரத்தை துண்டிச்சு அந்த அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா அதை கூட வந்து சவுதியோ யுஏஇயோ சொல்லல. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட அந்த மக்களுக்கு துரோகம் இழைச்சிருக்கிறாங்க. இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படியான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்துல கூட இந்த அரபு உலக ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இது மூலமா நமக்கு தெரியுது. இதே முகமது பின் சல்மான் சவுதியுடைய ஆட்சியாளர் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல கனடாவை பதிச்சிருக்கிறாரு, அமெரிக்காவெல்லாம் பதிச்சிருக்கிறாரு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல. ஆனா அப்படியான ஒரு ஒரு சாதாரண முன்னெடுப்பை கூட இந்த குறிப்பிட்ட காசா விஷயத்துல அவர் காட்டவே இல்லை. சவுதியை வந்து ரொம்ப லிபரலைஸ் பண்றதுக்கு அங்க ஒரு பப்பு கிளப் எல்லாம் ஆரம்பிக்கிறது இதுலதான் அவரு பிஸியா இருக்காரு அப்படிங்கறதுதான் இது காட்டுது. ஜோர்டானு பாத்தீங்கன்னா தொடக்கத்துல தூதரக உறவை முறிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சொல்லப்போனா பாலஸ்தீனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜோர்டான். ஜோர்டான்ல நிறைய பாலஸ்தீனர்கள் அங்க இருக்கிறாங்க அகதிகளா. இப்போதான் வந்து உள்நாட்டிலேயே நிறைய அகதிகள் பாலஸ்தீன்ல உருவாகிற சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஜோர்டான் தொடக்கத்துல குரல் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போதிய எதிர்வினை அப்படிங்கிறது வரல. எகிப்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து சீண்டி இருக்கு. இஸ்ரேல் வந்து எகிப்து ராணுவ வீரரை கூட கொன்னு இருக்கு.
அப்படி சீன்றது வழியா இந்த போர் நீடிக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஆசையா இருக்கு. இப்போ இந்த அரபு நாடுகள்லாம் கண்டுக்காம இருக்க இஸ்ரேலுக்கு வந்து பெரும் ஒரு ஆதரவு கிடைக்கிற மாதிரி தானே இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா இவ்வளவு அரபு நாடுகள் இருக்கிறப்ப யாருமே அதிகமாக வாய் திறக்கல, யாருமே அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கலை அப்படின்னா இஸ்ரேலுக்கு இன்னும் பலம் அதிகமாக தானே இருக்கும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த நாடு ஃபார்ம் ஆகுனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரபு உலகத்துல அது ஒரு இன்னும் ஆதரவை பெருக்கிறதுலதான் முயற்சியை மேற்கொண்டு வந்துச்சு. கடந்த ஒரு 75 ஆண்டு வரலாறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு அண்டை நாடுகளோட உறவை வந்து சீரமைக்கிறதுலதான் அமெரிக்காவுமே கண்ணும் கருத்துமா இருந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த கசா பிரச்சனை இந்த விஷயத்தை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலம் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையுமே வந்து இந்த நெத்தன்யாஹூ வந்து உடைச்சிருக்காரு. இப்போ சுத்தி இருக்கிறவங்க வந்து அவ்வளவு ஈஸியா இஸ்ரேலோட பழைய மாதிரி செல்ல கொஞ்சம் முடியாது, மக்கள் விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா எகிப்துல வந்து முகமது முர்சியோட ஆட்சி கவிழ்ப்பு 2014 வாக்குல நடந்துச்சு. அப்பதான் வந்து கடைசியா எகிப்துல ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற விஷயமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அனுமதி கிடையாது. ஆனா இந்த பாலஸ்தீன் இஷ்யூங்கிறது திரும்பவும் அந்த நாட்டுல வந்து போராட்டத்தை அதிகரிக்க செஞ்சிருக்கு. ஜோர்டான்ல போராட்டம் நடந்திருக்கு. இது அந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிரஷரா இருக்கு. இப்படி சுத்தி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை காட்டிலும் நீங்க மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல திரண்டு இருக்கிறாங்க. அது அந்தந்த அரசுகளுக்கு ஒரு ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துருக்கு. அதனால பழைய மாதிரி இஸ்ரேல் வந்து இருக்காது, இனிமே வரலாறும் பழைய மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுதான் அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து அதாவது குறிப்பாக வந்து சொல்லணும்னா முஸ்லீம் நாடுகளுடைய பிரச்சனைனா வாண்டடாகவே உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அங்கே கிளப்புவாங்க. அந்த வகையில் தான் இந்த தாக்குதலை பற்றியும் வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு பாதுகாப்புத்துறை ஆலோசகர் வந்து சொல்கிறாரு, அங்கே இந்த மாதிரி மனித உரிமை மீறல்களும் விதி மீறல்களும் அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது உலகமே சர்வதேச ஊடகங்கள்லேருந்து இந்திய ஊடகங்கள்லேருந்து எல்லா ஊடகத்துக்கும் மொபைலில் சோசியல் மீடியாலையும் இந்த செய்திகளை வந்து பார்க்க முடியுது. ஆனால் ஒரு வெள்ளை மாளிகையில் உட்காந்துட்டு அங்கே எதுவுமே விதிமீறல் நடக்கலைன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ஒரு ரெட் லைன் இருக்கு, அதை கிராஸ் பண்ணல அப்படிங்கிற பொருள்பட அந்த ரஃபா மேல தாக்குதல் தொடுத்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப கேலிக்குரிய விஷயமா தான் உலகம் முழுக்க உலக அரங்குல பார்க்கப்பட்டுச்சு. அது என்ன ரெட் லைன் கிராஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? சொந்த நாட்டுல மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க மில்லியன் கணக்குல அங்க போய் குடியேறி இருக்கிறாங்க, அவங்க மேல தாக்குதல் தொடுக்கிறது கூட ரெட் லைன் கிராஸ் பண்ணலன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு உள்ளேயும் வெளியேயும் கடுமையான பிரஷர் வந்து உருவாச்சு. அமெரிக்கால ஏற்கனவே மாணவர்கள் அங்க தொடங்கி வச்ச போராட்டம் கொலம்பியா மாகாணத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு உலகம் முழுக்க அது பரவி இருக்கு. இந்தியால கூட டெல்லியில எல்லாம் கூட ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இது அமெரிக்க மாணவர்கள் தொடங்கி வச்ச ஒரு போராட்டம். இதெல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா இவங்க சொல்ற பொய்யெல்லாம் இனிமேலும் நம்பிட்டு இருக்கிற மாதிரி இல்ல, மக்கள் இனிமேலும் நம்புற மாதிரி இல்ல. குறிப்பா வந்து யங் ஜென்ரேஷன் வந்து அதை நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு 18 to 25 வயசுக்கு உட்பட்ட மக்கள்கிட்ட அமெரிக்கால கருத்து கணிப்பு நடத்தினப்போ பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவா தான் அவங்களுடைய கருத்து இருந்திருக்கு. டிக்டாக் போன்ற வலைதளங்கள்ல சம்பந்தமா சில புள்ளி விவரம், பாலஸ்தீனுக்கு ஆதரவா எத்தனை பதிவுகள் விழுது, இஸ்ரேலுக்கு ஆதரவா எத்தனை பதிவுகள் விழுது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் நீங்க பாக்குறப்போ மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசங்கிற அளவுக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் வந்து அதுல பகிரப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில தான் அமெரிக்கா கூட டிக்டாக் தடை பண்ற முனைப்புல ஈடுபடுறாங்க. இப்போ வந்து இவங்க சொல்ற பொய் வந்து இனிமேலும் நிலைக்காது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அமெரிக்காவுடைய முன்னாள் அம்பாசிடர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பார்வைக்காக வராங்க. இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே என்ன மாதிரியான விஷயங்கள் ஹமாஸ் எந்த மாதிரியான தாக்குதலை நடத்திருக்குங்கிற மாதிரி யூஎஸ் உடைய ஃபார்மர் அம்பாசிடர் வந்து ஒரு ஆலோசனைக்கும் ஒரு பார்வையிடலுக்கும் வராங்க. அப்போ அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து வெளிப்படையாகவே ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க, ஃபினிஷ்டு தெம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அதில் ஒரு இதே குறிப்பை போட்டு ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஃபினிஷ்டு தெம் அப்படின்னா இவங்க யாரை ஃபினிஷ் பண்ண சொல்கிறாங்க? பாலஸ்தீனத்தை முற்றிலும் அழிக்க சொல்கிறாங்களா, இல்லை மக்களை முற்றிலும் அழிக்க சொல்கிறாங்களா? ஏன் அமெரிக்க அம்பாசிடருக்கு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு போகணும்? அந்த அம்மா செஞ்ச அந்த காரியம் கூட மிகுந்த சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ரொம்ப வலதுசாரி சார்பு உள்ளவங்க இப்போ ட்ரம்ப் உடைய கவர்மெண்ட்ல எல்லாம் கூட அவங்க பதவிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க.
அதனால அவங்க ஃபினிஷ் தம் அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த குறிப்பிட்ட அந்த ஏவுகணை மேல எல்லாம் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கண்டனத்துக்கு உள்ளாச்சு. பொதுவாவே அது ஒரு ஒரு சடங்கு மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இப்படி ஏவுகணை மேல அவங்கவங்க வாசகம் எழுதுவாங்க. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவா, டெத் டு அரபு, அரபுகளுக்கு எதிரா இப்படிலாம் சொல்லிட்டு எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கத்துல இவங்களும் வந்து அப்படி எழுதுனாங்க. பொதுவா இவங்களுக்கு அந்த அரபு மக்கள் மேல, இந்த பலஸ்தீனர்கள் மேல, முஸ்லிம்கள் மேல எந்த அளவுக்கு கடுமையான வெறுப்புணர்வும், காழ்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது காட்டுது. நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட போர் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, எதிர்க்கட்சிகள் இந்த போரை நிறுத்த சொல்லி இஸ்ரேலுக்கு கடுமையான நெருக்கடி குடுக்குறாங்க. உள்நாட்டிலயுமே கூட யார் வந்து பணைய கைதிகளா இருக்காங்களோ அவங்களோட ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பத்திரிகைகள் கூட அதெல்லாம் வலியுறுத்துது. இந்த போர் நிறுத்தம் தேவை. இது வந்து இஸ்ரேலுக்கு சாதகமா இது முடியல. வெறுமனே கொல்றதை தவிர இஸ்ரேல் எதுவும் சாதிக்கலைங்கிறத பதிவு பண்றாங்க. ஆனா இதை தாண்டி அந்த மக்கள் கிட்ட வந்து இந்த போர் தொடரணுங்கிற ஒரு கருத்து வந்து பரவலா இருக்கு. 3ல 2 பேர் வந்து அந்த தொடரணும்னு அந்த போருங்கிறது காசா மீதான தாக்குதல் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து எதை காட்டுது? எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல. என் நாட்டோட பொருளாதாரம் போகுது. அது பிரச்சனை கிடையாது. அங்க இத்தனை பேர் சாவுறான். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா போர் நிக்க கூடாது. அவன் கொல்லப்படணும். அது காசால இருக்கவங்க பொதுமக்களா இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. இந்த அம்மாட்டையும் அந்த ஒரு மன ஓட்டம் தான் வெளிப்படுது. எப்படி வந்து காசா உள்ளக்கு வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்கள், உணவு, மருந்து இதெல்லாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அந்த ட்ரக் அடிச்சு உடைக்கிறாங்க. இதெல்லாம் பண்றாங்கல்ல. இந்த மனநிலை தான் இப்படி ஒரு உயர் பதவியில அமெரிக்கால இருக்கிறவங்க கிட்டயுமே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்வை பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய பெருமளவு ஊடகங்களையும் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது 15 முதல் 50 வரை டனல் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய சில ஊடகங்களில் 15 டேனல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு சர்வதேச ஊடகங்களை சொல்கிறாங்க 50ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது. ஒன்று, இந்த செய்தி உண்மையாக பொய்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்கே இந்த மாதிரி ரெண்டு விதமான செய்திகள் வெளியில் வருது. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இஸ்ரேல் கொடுக்கவே இல்லை. அங்கே உண்மையிலுமே வந்து ஹமாஸுக்கு தொடர்பான 15லேருந்து 50 டனல் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? தொடக்கத்திலிருந்தே டனல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி நிறைய செய்திகளை வந்து இஸ்ரேல் வந்து கொடுத்தாங்க. எதுவுமே வந்து நம்பகத்தனம் இல்லாத ஒண்ணு. பின்னால வந்து அது ஃபேக் நியூஸ்ங்கிறது புருவாச்சு. ரொம்ப பிரபலமான சம்பவமா இருந்தது. அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழே டன்னல் இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒண்ணும் இல்லைங்கிறது தெரிய வந்துச்சு. ரந்திசி மருத்துவமனையிலையும் இதே மாதிரி சொன்னாங்க. அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை காலி பண்றதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. ரெஃப்யூஜி கேம்ப்ல இன்னைக்கு தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. கேட்டா வந்து ஹமாஸோட தலைவர்கள் எல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. எதுவுமே வந்து நம்ப தகுந்த தகவல் கிடையாது. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க அதை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும். இது வரைக்கும் எதையுமே ப்ரூவ் பண்ணல. இவங்க சொன்னது பொய்ன்னு வேணா ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களே தாக்குதல் நடத்திட்டு இல்ல நாங்க நடத்தலன்னு சொன்னது இவங்க தான் நடத்தினாங்கிறது பின்னால ப்ரூவ் ஆயிருக்குதே தவிர இவங்க சொன்ன மத்த இந்த டன்னலை கண்டுபிடிச்சிட்டோங்கிற எந்த ஒரு செய்தியுமே வந்து இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல. இன்னும் சொல்ல போனா வீடியோ அவங்க வெளியிட்டது கூட கேலிக்குரிய ஒன்னா பின்னால மீம் கண்டென்ட் ஆகுற அளவுக்கு மோசமான ஒரு பொய்யை தான் அவங்க சொல்ல முடிஞ்சிச்சு. பொய்ய கூட அவங்களால வந்து திறம்பட சொல்லி நிறுவ முடியல அப்படிங்கிறது இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு கோமாளியான ஒரு இராணுவத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. இஸ்ரேலோட படு தோல்வியில ஒண்ணு என்னன்னா, இது வரைக்கும் ஹமாஸ வந்து நாங்க அழிச்சிட்டோம்னு அவங்களால சொல்ல முடியாதது. 8 மாசம் காலம் தொடருது. உலகத்திலேயே வந்து பெரிய ராணுவ பலத்தை கொண்டிருக்கிறோம். 4வது 5வது ராணுவம் வந்து எங்களோட இது பவர்ஃபுல்லானது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய, மாறுதட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு ஹமாஸ ஒழிக்கிறதுக்கு தன்னால முடியாம திணறுது. அது வந்து ரொம்பவே இஸ்ரேலுக்கு அவமானகரமான ஒண்ணு. இவ்வளவு பொருளாதார செலவு பண்ணி இவ்வளவு ராணுவ வீரர்களை இழந்துமே எதுவுமே இது வரைக்கும் இஸ்ரேல் சாதிக்கல. இஸ்ரேல் சாதிச்சது எல்லாமே குழந்தைகளையும் பெண்களையும் கொன்னதுதான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக அரபு நாடுகள் எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நின்று இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடங்கினாலும் இஸ்ரேல் வந்து அந்த போரை சந்திக்கிறதுக்கான திறமை அவர்கள்ட்ட இருக்கா? இஸ்ரேலை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா அது ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி. டெஸ்ட் டியூப் பேபி என்ன, ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட இதுல இருந்து அதை வெளியே எடுத்துட்டா டெஸ்ட் டியூப் பேபியால உயிரோட இருக்க முடியாது, இறந்துரும். அந்த மாதிரி அமெரிக்காங்கிறது தான் இஸ்ரேலை காத்துக்கிட்டு இருக்கிற, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தான் இஸ்ரேல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேபியை வந்து கொஞ்சம் தனியா விட்டாங்கன்னு சொன்னா
அது வந்து ஹமாஸாலேயோ அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளாலேயோ ஈஸியா வந்து அழிக்கப்பட முடிஞ்ச ஒண்ணுதான். அமெரிக்காவின் டெஸ்ட் டியூப் பேபியா எடுத்துக்கலாமா? அமெரிக்காவோட டெஸ்ட் டியூப் பேபியா எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். அவங்க டெஸ்ட் டியூப் பேபி தான். அவங்கள தனியா விட்டு அவங்களால சர்வே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, இவங்க ஸ்பெண்ட் பண்ண எவ்வளவு பில்லியன் கணக்கான டாலர் ஸ்பெண்ட் பண்ணாங்க அயன் டோமுக்கு. அதை வந்து கிராஸ் பண்ணி சாதாரண ராக்கெட் வச்சுட்டு போக முடியுது. ஹமாஸால, இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பால போக முடியுது. அப்படின்னா இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு அந்த செக்யூரிட்டியில தான் உலகத்திலேயே அவங்க ஸ்ட்ராங்னு சொல்றாங்க, டெக்னாலஜில தான் ஸ்ட்ராங். ஆனா அதையே ஒரு சாதாரண ஒரு குழு வந்து அடிச்சு நொறுக்க முடியுது. சமீபத்துல இப்போ இந்த ஒரு போன வாரம் கூட டெல் அவீவ்ல இஸ்ரேலுடைய தலைநகர்ல ஹமாஸ் வந்து தாக்குதல் தொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்களோட செக்யூரிட்டி, அவங்க மாறுதட்டிக்கிற அந்த விஷயம் எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் அது காட்டுது. ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள் முன்னாடி இஸ்ரேலால நிக்க முடியாது. ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்கல்ல, லெபனான், ஈரான், அது மாதிரி இங்க ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிஹாத், இவங்க எல்லாருமே இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும்போது எல்லாரோட பலத்தையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலோட இவங்க பலம் அதிகம் தான். அது வெறுமனே ஆயுதத்துல மட்டும் சொல்லல, மத்த பல்வேறு ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும் போது இவங்க பவர்ஃபுல்லானவங்க தான். ஆனா பொதுவா வந்து இப்படி ஒரு நாடை வந்து அடிச்சுதான் இப்படி ராணுவ நடவடிக்கை மூலமா தான் இந்த போரை முடிக்க முடியுங்கிறது கிடையாது. அதை தாண்டி நம்ம சில விஷயம் எதிர்பார்க்கிறோம். இது பொதுமக்கள் வந்து பொதுவா எல்லாரும் சேர்ந்து அடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பொதுவா எதிர்பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான்னா மத்தவங்களை ஆளை கூட்டு வந்து அடிக்கணுங்கிற ஒரு சாதாரண பாமர மனநிலையில இருந்து பாக்குறாங்க. ஆனா இன்னும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த இஷ்யூவை பாத்தீங்கன்னு சொன்னா, போர் நிறுத்தம் கொண்டு வர்றதுக்கு நிறைய அரசியல்ல வந்து ராஜதந்திர ரீதியா நிறைய முயற்சிகள் பண்றது வழியா கொண்டு வர முடியும். அதுக்கான பவர் வந்து சில நாடுகள்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. சவுதிட்ட நிறையவே இருக்கு. எகிப்து பக்கத்து நாடா இருக்கிறதுனால எகிப்தால பண்ண முடியும், டர்க்கியால பண்ண முடியும். ஆனா அவங்களுடைய ஃபுல் பவர் அவங்க யூஸ் பண்ணாமே இருக்கிறாங்க. இப்பவும் பவர் இருக்கிறத அவங்களுக்கு எதிராக அவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒண்ணா இருக்கு. அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டோட 2வது இனப்படுகொலையா இந்த ரஃபாவையும் பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதை வச்சு எடுத்துக்கலாமா? இது ஒரு இனப்படுகொலையா? அப்படி ஒரு இனப்படுகொலை என்றால் ஐநா எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஆதரவாக கூட நிற்கிறது? இது இனப்படுகொலை. இஸ்ரேல் வந்து கசா மக்கள் மேல நடத்திட்டு இருக்கிறது இனப்படுகொலை அப்படிங்கிறத உலகத்துல யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு நிறுவப்பட்டிருக்கு. இஸ்ரேல் உருவானதுல இருந்து அந்த மக்கள் இந்த இன சுத்திகரிப்பு நடவடிக்கை, இனப்படுகொலை எல்லாம் தொடர்ச்சியா எதிர்கொண்டுதான் வந்திருக்கிறாங்க பாலஸ்தீனர்களை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட கடந்த 8 மாசமா நடக்கிற இந்த யுத்தத்துக்கு அப்புறம் உலகத்துக்கே தெரியுது அவங்க எப்படி இஸ்ரேலை இது வரைக்கும் பார்த்தாங்களோ அந்த மாதிரி உலகம் இன்னைக்கு இஸ்ரேலை பாக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு கவர்மெண்டா இஸ்ரேலை பார்த்தாங்க, இன அழிப்பு அரசாங்கமா பார்த்தாங்க. இன்னைக்கு உலகமே அது மாதிரி பாக்குறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப லைவ் டெலிகாஸ்ட்ல ஒரு ஜெனசைட பாக்குற ஒரு தலைமுறையா நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதுதான் அதுக்கு காரணமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் நடந்திருந்தாலும் இன்னைக்கு நடக்கிறத வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல ஜெனசைட பாக்குறோம். இது வரைக்கும் உலக வரலாற்றுல இப்படி நிகழ்ந்திருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் அப்படியான டெக்னாலஜிங்கிறது கிடையாது, இப்பதான் இருக்கு. அதனால வந்து லைவ்ல வந்து நம்ம இனப்படுகொலை பார்க்கிறோம். அதனால அது இனப்படுகொலை தான் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை. ஐநா சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு, சில நாடுகள் வந்து போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கு. எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அமெரிக்கா வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கு. தன்னுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இஸ்ரேல வந்து காப்பாத்திருக்காங்க. ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ரமலான்ல மட்டும்தான் சீஸ்ஃபயர் டெம்பரவரியா போடுறதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணுச்சுன்னா என்ன, அவங்க சப்போர்ட் பண்ணல, அது என்னன்னா ஓட் பண்ணாம இருந்தாங்க. அதனாலயே எல்லாரும் சேர்ந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஆதரவா ஓட் பண்ணி அந்த தற்காலிகமா போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. இப்பவுமே அதுக்கான ப்ராசஸை முன்னெடுக்கும் போதெல்லாம் அமெரிக்காங்கிறது ஒரு பெரிய தடையா இருந்திருக்கு. இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து ஜோ பைடனே இன்னைக்கு வந்து சீஸ்ஃபயருக்கான சில ப்ராசஸ் சொல்றாரு. ஒரு 6 வாரத்துக்கு போர் நிறுத்தம் கொண்டு வர்றது, பார்சியலா வந்து ராணுவத்தினரை திரும்ப பெறுறது, அப்புறம் 2வது கட்டத்துல ஃபுல்லா ராணுவத்தினரை பின்வாங்குறது, இப்படி சில ப்ரொபோசல் வந்து அவரே வச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து கத்தார் வச்சிருக்காங்க, எகிப்து எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா வந்து ஐநாவும் அமெரிக்காவும் சொல்வதை கேட்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இஸ்ரேல் மேல. நெத்தன்யாஹூ வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இந்த போருங்கிறது அவருக்கு எதையுமே தரல, அந்த இஸ்ரேலுக்கு எதையுமே தரல. அதனாலதான் உள்ளுக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு இருக்கு.
8 மாசமா இஸ்ரேலுக்குள்ளேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. போர் நிறுத்தம் வேணும், ஹோஸ்டேஜஸை மீட்டு கொண்டு வாங்க, பணை கைதிகளை மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கேயே வந்து போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இவர் ரொம்பவே இவருடைய அரசுங்கிறது ரொம்பவே பிடிவாதமா இருக்கு. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதனால இவங்க போர் நிறுத்தம் கொண்டு வந்தா இவர் ரிசைன் பண்ணணும். ஆல்ரெடி இவர் மேல கரப்ஷன் குற்றச்சாட்டு, இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. அது போக இவருக்கு வந்து ஐசிஜேல, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இவர் மேல வழக்கு இருக்கு. இவரை கைது பண்ண சொல்லி அங்க ஒரு பிரஷர் போயிட்டு இருக்குது. அப்ப என்னன்னு சொன்னா இவர் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னா இவருடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய பாதகமா போய் முடியும். இவர் அரெஸ்ட் ஆகுறத கூட மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் போகுது. அதனாலதான் போர் நிறுத்தம் கொண்டு வர அவர் விரும்புறது இல்ல. மத்தவங்களை எகிப்து சீன்றது, ஹிஸ்புல்லாவை சீன்றது, இப்படி எல்லாம் சீன்றது வழியா இவங்களையும் அந்த போர்ல இழுத்து விடுறது. இவங்கள உள்ள இழுத்து விட்டா அமெரிக்கா இவங்களுக்கு அரணா இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற சூழல் வரும். அப்படி ஏதாவது செஞ்சு இந்த போரை எந்த அளவுக்கு நீட்டிக்க முடியுமோ நீட்டிக்கலாம் அப்படிங்கிறது நெத்தன்யாகுவோட திட்டமா இருக்கு. இப்போ பாலஸ்தீனம் வந்து தனிநாடா வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஒருவேளை பாலஸ்தீனம் தனிநாடாக வந்துருங்கிற ஒரு அச்சம் அரபு நாடுகளுக்கும் இருக்கா, இஸ்ரேலுக்கும் இருக்கா? அதன் விளைவுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த போரா? பாலஸ்தீனம் தனிநாடு வருவதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லையா? பொதுவா அமெரிக்கா, சவுதி அரேபியா, மத்த சுத்தி இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன், 2 நாடுமே இஸ்ரேலுங்கிற தனி நாடாவும் பாலஸ்தீனுங்கிற தனி நாடாவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியும் வலியுறுத்துறாங்க. இதே பைடன் பலமுறை இந்த பிரச்சனையை ஒட்டி சொல்லியிருக்கிறாரு. சவுதி அரேபியாவும் இந்த பிரச்சனையை ஒட்டி அதே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால தனிநாடு உருவாகிறதே இவங்க பிரச்சனையா பார்க்கல. ஆனா முழுசா அந்த பாலஸ்தீனம் சுதந்திர நாடா இந்த இந்த இஸ்ரேலுங்கிறத தாண்டி வரணும் அப்படிங்கிறது இவங்க அப்படி யோசிக்கல. இஸ்ரேலோட தங்களுடைய வணிக உறவெல்லாம் அவங்க விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. அமெரிக்காவோட தாங்கள் வாங்குற ஆயுதத்தை அந்த மாதிரி பரிவர்த்தனையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வர ரெடியா இல்லை. இதெல்லாம் தான் அவங்களுக்கு கூடிய தலையாய பிரச்சனையா இருக்கு சவுதி, யுஏஇ போன்ற நாடுகளுக்கு. இப்போ இந்த போர்ல நம்ம அதிகமா பார்க்குற மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்களோட உயிரிழப்பை விட பெண்களோட உயிரிழப்பும் குழந்தைகளுடைய உயிரிழப்பும் அதிகமாகவே இருக்கு. குறிப்பாக வந்து ஒரு போர் நேரத்தில் குண்டுகள் வீசும்போது டார்கெட் பண்ணி வீசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறைவு தான். ஆனால் இங்கே வந்து ஒரு டார்கெட் பண்ணியே வீசப்படுற மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா பெண்களுடைய இறப்பும் குழந்தைகளுடைய இறப்பும் அதிகமாவதற்கான அந்த காரணம் ஏன்? அவர்களை ஏன் இஸ்ரேல் அவர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க? இஸ்ரேல் வந்து ஒரு கோழைத்தனமான நாடு அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வச்சு தாக்குறது. இஸ்ரேல் வந்து ஏஐ எல்லாம் பயன்படுத்துறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் பயன்படுத்தி தான் டார்கெட் எல்லாம் செட் பண்றாங்க. செட் பண்ற டார்கெட்டே பாத்தீங்கன்னா இப்படி அகதிகளுடைய முகாமு, பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இப்படியான பகுதிகளை குறி வச்சு தாக்குறாங்க. அதுக்கு சில நியாயவாதங்களை பின்னால கற்பிக்க ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் வந்து இஸ்ரேலோட கோழைத்தனத்தை தான் காட்டுது. அவங்க இத்தனை பேரை கொல்றது வழியா தனக்கு எதுவும் கிடைக்காது, ஆனா அத்தனை பேரை வந்து அவங்க கொல்றாங்க. கொல்றது வழியா நான் நினைக்கிறேன் அவங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்த தீவிர சியோனிஸ்டுகளையும் திருப்திப்படுத்த ட்ரை பண்றாங்க. இத்தனை பேரை கொல்றது வழியா தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு மத்தவங்கள கொல்றது இவருக்கு உதவுதுன்னு இவரு நினைக்கிறாரு. இதை எதை வச்சு சொல்றேன்னு சொன்னா, அந்த புள்ளி விவரப்படி நான் ஏற்கனவே கூட சுட்டி காட்டியிருந்தேன், 3/2 பகுதி இஸ்ரேல் மக்கள் வந்து தாக்குதல் தொடுக்க சொல்லி ஆயுத பலம் மூலமா தான் எதையும் சாதிக்க முடியுங்கிற அதை சொல்லி அவங்க ஓட் பண்றாங்க. இன்னொரு புள்ளி விவரத்துல பார்த்தா 70% மக்கள் வந்து போர் நிறுத்தம் வேண்டாம், அவங்கள கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற, ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டா எத்தனை பேரும் கொல்லப்படதான் போறாங்க, அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே அதை ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய மனநிலையே இது அப்பட்டமா வெளிக்காட்டுறதா இருக்குது. அதனாலதான் யாரும் என்னை அமெரிக்கா காப்பாத்திருங்கிற, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்னை காப்பாத்திருங்கிற அந்த நம்பிக்கை நெத்தன்யாவுக்கு இருக்கு. அதனால தொடர்ந்து பண்ணாரு. தொடர்ந்து பண்ண அந்த பிரஷர் ரொம்ப கூடிடுச்சு. இவருடைய நண்பரே இன்னைக்கு வந்து எதிரி ஆகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். எதிரின்னு சொல்ல முடியாது, நண்பர்களே லேசா இவர்கிட்ட பின்வாங்கிறத நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் காரணமா. இந்த பிரான்ஸுங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு. அவங்க போர் நிறுத்தத்தை, இமானுவேல் மேக்ரோன் சொல்லியிருக்காரு, போர் நிறுத்தத்துக்கு ஆதரவா அவர் குரல் கொடுத்திருக்காரு, ரஃபாக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஜோ பைடன் வந்து சீஸ்ஃபயருக்கான வழிமுறைய சொல்லியிருக்கிறாரு, 3 கட்டமா இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க கூட இருக்கிறவங்களே லேசா கலண்டுக்கிற
ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இவங்க இப்படி அந்த சிவிலியன்ஸை கொன்னதுதான். இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பெருமளவில் குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத குழு, ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத செயலை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர்களுடைய பார்வையில் ஹமாஸ் வந்து தீவிரவாத குழுவாகவே இருக்குது, தீவிரவாத அமைப்பாகவே இருக்குது. ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுடைய பார்வையில் ஹமாஸ் வந்து ஒரு போராளி குழுவாக பார்க்கப்படுது. ஆனால் இங்கே இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இந்த ரஃபால தாக்குதல் நடத்துறதுக்கும் ஹமாஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது ரத்தம் சிந்தி உயிரிழப்புகளை பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கூட ஹமாஸை வந்து குறை சொல்லலை. ஹமாஸ்னால தான் இந்த பிரச்சனை, ஹமாஸ் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸு சம்பந்தமான ஒரு வார்த்தையை கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளோ ஒரு பெண்களோ இல்லை ஒரு பெரிய ஆட்களோ வந்து யாருமே ஹமாஸை பற்றி வாய் திறக்கல. என்ன 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 நடக்குது அங்கே? என்னதான் கரெக்டான ஹமாஸுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு? பொதுவாக வந்து ஹமாஸ் மேல மக்கள் நம்பிக்கை இழந்துட்டதாகவும் இப்படி போரை தொடங்கி வச்சதுனால ஹமாஸ் மேல கடுமையான எதிர்ப்புணர்வு பாலஸ்தீனர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து செய்திகள் வெளியிட்டாங்க, நியூஸ் மீடியாலாம் வெளியிட்டாங்க. அது எல்லாமே அவங்கவுங்க என்ன விரும்புறாங்க அப்படிங்கறதுதான் காட்டுற மாதிரி இருந்துச்சு. வெளியிட்ட பல்வேறு மீடியாக்களுக்கு வந்து ஹமாஸுக்கு எதிரான ஒரு சார்பு நிலை உண்டு, இஸ்ரேலுக்கு ஆதரவான சார்பு நிலை உண்டு. அவங்க தான் வந்து இப்படியான செய்திகள் வெளியிட்டாங்க. இஸ்ரேல் மீடியாவுமே இதெல்லாம் தொடர்ந்து வெளியிட்டாங்க, ஹமாஸ் மேல மக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்கன்னு. ஆனா ஹமாஸ்ங்கிறது அங்க தேர்தல் நடத்தி ஆட்சிக்கு வந்த ஒரு அமைப்பு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கல, அந்த மக்கள் ஏற்கனவே ஏத்துக்கிட்டாங்க. அவங்களோட கண்ட்ரோல்ல தான் நீங்க வந்து அங்க ஒட்டுமொத்த காசா பகுதி இருந்துச்சு. வெஸ்ட் பேங்க் போன்ற மித்த பகுதி தான் வந்து அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி கீழே வந்து இருந்துச்சு. கடைசியா எலெக்ஷன் நடக்கிறப்போ ஹமாஸ் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களே அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. இது ஏதோ வெறுமனே ஹமாஸ் போய் அவங்கள தாக்குதல் தொடுத்து அவங்களை கூட்டு வந்துட்டாங்கிற பொருள் கிடையாது. ஏன்னா October 7 ஒண்ணு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல. இது ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. காசாங்கிறது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையா வச்சிருந்தாங்க. அந்த சிறையை உடைக்க முயற்சி பண்ணதுதான் ஹமாஸ். அதனால அவங்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். ஹமாஸுக்கு எந்த இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனா ஹமாஸையும் தாண்டி உள்ள நிறைய அமைப்புகள் இருக்கு. நான் குறிப்பிட்ட மாதிரி இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற அமைப்புகள், வெவ்வேறு அமைப்புகளும் இன்னைக்கு இருக்கு. அவங்களுமே இந்த போர்ல பங்கெடுக்கிறாங்க. இப்போ பாலஸ்தீனத்துல வந்து எந்தெந்த பகுதியில, ஏன்னா எல்லா பகுதியிலுமே வந்து போர் பதற்றம், கட்டடங்கள் இல்லை, உணவுக்கு மிகவும் சிரமப்படுறதா செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அங்கே எப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த பகுதியில் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு சார்? இல்லை முற்றிலுமே வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்களா நாடு முழுவதும்? ஆமா, நாடு முழுவதும் பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா காசா பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமங்களுக்கு தான் மக்கள் உள்ளாகி வராங்க. அங்க வந்து ஒரு ப்ராப்பரா அரசெல்லாம் இயங்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கு. ஏன்னா போர் நடக்கிறதுனால இராணுவமும் உள்ள வர்றாங்க. அதனால வந்து நிலைமைங்கிறது ரொம்ப மோசமா தான் இருக்கு. குறிப்பா வான்வெளி தாக்குதலை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வான்வெளி தாக்குதல் இவங்க இஸ்ரேல் தொடுக்குறாங்க. வெறும் கிரவுண்ட் இன்வேஷனையும் தாண்டி தொடக்கத்துல இருந்தே அவங்க வந்து அந்த வான்வெளி தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசுக்குமே கடுமையான நெருக்கடியை தான் ஏற்படுத்தி இருக்கோம். இதுல ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா நம்ம பாக்குறது என்னன்னா, இவ்வளவு தாக்குதலை நடத்தியும் பல்லாயிரக்கணக்கான குண்டுகளை கசா மேல தொடுத்துமே கூட இன்னும் வந்து அந்த முழுமையா அந்த ரெசிஸ்டன்ஸ, அந்த எதிர்ப்பை முறியடிக்க முடியல இஸ்ரேலால அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நார்த் பகுதியே கசால பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் உறுதியா சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவங்க எந்த இடத்த பிடிச்சேன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி நிறைய சோல்ஜர்ஸ ஹமாஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க சொல்ற டனல் கதைய, இவங்க சொல்ற அந்த பிடிச்சிட்டோம், கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ற அந்த விஷயத்த எல்லாமே பொய்ப்பிக்கிற அம்சமா இருக்கு. இவங்க இவ்வளவு அராஜகம் பண்ணாலும் அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த எதிர்ப்பு வத்தவே இல்லை, அவங்களுடைய போராட்ட குணமும் வத்தல அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இந்த விஷயத்துல வந்து அதாவது மிகவும் இஸ்லாமிய வழிமுறைகளில் பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது வந்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் வந்து பல பிரச்சனைகள் மத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்புலேருந்து ஒரு பெருமளவு தரப்பு மக்கள் வந்து தாலிபானுடைய அரசை வந்து ஏற்றுக்கிட்டாங்க.
தாலிபானுடைய அரசு வருவதற்கு முன்பும் அந்த வந்த பின்பும் ஒரு சில செய்திகள் தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில உளவுத்துறை அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு வராங்க. அதாவது இராணுவ கட்டமைப்பில் இருந்து அந்த அரசாங்க நிர்வாக கட்டமைப்பு வரைக்குமே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அமைதியான முறையில் அதிகமான பெரும் வளர்ச்சியை, அதாவது இஸ்லாமிய நாடுகள் எந்த நாடுமே வளராத அளவிற்கு ஆப்கானிஸ்தான் வளர்றதாக ஒரு உளவு பிரிவு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு தகுதியான நாடும் ஆப்கானிஸ்தான் தான். ஆனால் அதற்கான இராணுவ கட்டமைப்பும் பொருளாதாரத்தையும் ஆப்கான் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளும் குறிப்பாக பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானான எந்த செய்திகளும் நம்மளால் பார்க்க முடியல. உண்மையிலுமே ஆப்கானிஸ்தான் அப்படிப்பட்ட கட்டமைப்புக்கு போயிட்டு இருக்காங்களா, வலுவான நாடாக மாறிட்டு இருக்கா? ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னுடைய ஸ்திரத்தன்மையை, நிலைத்தன்மையை அவங்க சீராக்கணுங்கிறதுல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அங்க வந்து அபின் உற்பத்திங்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்துச்சு. அதை வந்து தடை செய்யறாங்க. அதே மாதிரி ஆயுதங்கிறது ரொம்ப எளிமையா எல்லா கையிலயுமே இருக்கும். அதை வந்து அவங்கள மக்கள்கிட்ட இருந்து இந்த ஆயுதத்தை பிடுங்கிறது. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கும். இல்லைன்னா யார் வேணாலும் யாரையும் போய் சுடலாம், யார்கிட்ட வேணாலும் வழிப்பறி பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை தான் ஆண்டாண்டு காலமா அங்க தொடர்ந்துச்சு. அதெல்லாம் சரி செய்யறது, அதே மாதிரி வெளியில இருந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பு சார்ந்த த்ரெட்டு, அந்த ISISKவோட த்ரெட்டு, இதுல இருந்தெல்லாம் அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல பொருளாதாரங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பல பில்லியன் கணக்கான ஆப்கானிஸ்தானியர்களுடைய அந்த அந்த டாலர்ஸை வந்து அமெரிக்கா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடால இன்னொரு நாட்டு இப்ப பாலஸ்தீன் காசுல எல்லாம் பெரிய அளவுல தலையீடு செய்ய முடியாது. அவங்க தன்னை வந்து நிலைப்படுத்திக்கிறதுலதான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. இதுல கூடுதலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பல பேரும் வந்து தாலிபான் ஆட்சி வந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல அது இருந்துச்சு. அப்ப ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடின மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. உண்மை என்னன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில யாருக்கு ஆதரவு இருக்குங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல குழுக்கள் இருந்தாலும் தாலிபான்கள் தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவுமே இருந்துச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் யூகேல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட அவரு ஆப்கானிஸ்தான் போயிருந்தாரு. அவரு தரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து மாறுபட்ட ஒண்ணா இருந்துச்சு. மக்கள்கிட்ட இருந்து அதிகமா தாலிபான்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் வெளிப்பட்டுச்சு. அவர் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ட்ட கூட கேட்டாரு. நோஸ் பீஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட தாலிபான்களுக்கு ஆதரவா தான் பேசுறாங்க. மார்க்கெட்ல போய் கேட்கிறாரு, பள்ளிவாசல்ல போய் கேட்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பேஸுங்கிறது மக்கள்கிட்ட கூடவா இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனையும், எக்கனாமி சார்ந்த பிரச்சனையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இப்போதைக்கு அவங்களால பெரிய அளவுல தலையிட முடியாதுன்னு தான் தோணுது. பாலஸ்தீன் இந்த பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான்ல இயற்கை பேரழிவு கூட ஏற்பட்டுச்சு. அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கும். அதனால நம்ம ஃபியூச்சர்ல வேணா அந்த ஒரு நாடு உருவாகி வந்து அதுக்கப்புறம் அதை ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லி வேணா எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மிக்க நன்றி.